எல்லாம் எனக்கே தெரியாம நான் இவங்களுக்கு துணை போயிருக்கேன். என் மேல அம்புட்டு பாசம் வச்சிருந்த பழனி மாமா அவர் திட்டு வாங்கும் போது கூட நான் அமைதியா இருந்திருக்கேன். ஐயோ பாவம் அவன். அப்பா இந்த ஆளு அப்புறம் இவங்க 2 பேரும் கடைக்கு வந்ததே ஏதோ பிளானோட தான்ப்பா. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் மொத்த கடையை ஆட்டைய போறதாப்பா இவங்க பிளானு. ஐயோ ஐயோ மாப்பிள்ள, இப்படி அபாண்டமா பேசாதீங்க, அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. யோ நடத்துறவன் தான். எனக்கு அதை விட்டா வேற தொழிலும் தெரியாதுதான். ஆனா நடத்துற மளிகை கடையை நியாயமா நேர்மையா நடத்துறேன் நான். இன்னைக்கு வரைக்கும் மளிகை கடையில நான் யாருமே ஏமாத்தினது கிடையாது. வியாபாரத்துல எல்லாரும் என்னை பத்தி சொல்லுவாங்க, கடையில பாண்டியனுக்கு வியாபாரத்துல லாபம் சம்பாதிக்க தெரியல, உழைக்க தெரியாதுன்னு என்னை பத்தி எல்லாரும் சொல்றப்ப அதை நான் காதுல வாங்காத மாதிரி கண்டு காணாம சிரிச்சுக்கிட்டே வந்துடுவேன். ஆனா அதே வயலை எவனாவது ஒருத்தன் பாண்டிய ஏமாத்திட்டான்னு சொன்னா மட்டும் என்னால தாங்க முடியாது. பாருங்க, என் கடையில அரிசியில ஒரு சின்ன பூச்சி கிடந்தா கூட வியாபாரம் பண்ண மாட்டேன், யாரும் ஏமாத்தி விற்க மாட்டேன். அதே மாதிரி மளிகை ஜாமான் எதுவும் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, கொண்டு போய் கொட்டுவேனே தவிர வாடிக்கையாளரை ஏமாத்தி அவங்க தலையில கட்டணும்னு நினைக்க மாட்டேன். வியாபாரத்துல பணம் கொடுக்கணும்னா கொடுப்பேன், சரக்கு எந்த நேரத்தில் எடுக்கணுமோ அப்ப எடுப்பேன். சீட்டுக்கு எடுக்க ஒவ்வொரு மாதிரி சரிஞ்சு போய் கிடக்குங்க.